நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் தனியார் கல்லூரியில் ஓணம் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மாணவர்கள் பாரம்பரிய உடை அணிந்து செண்டை மேளங்கள் முழங்க உற்சாகமாக நடனமாடினர். அத்தப்பூ கோலமிட்டு மகாபலி வேடமணிந்து ஓணம் பண்டிகையை கொண்டாடினர். கேரள மாணவர்களோடு இணைந்து தமிழக மாணவர்கள் ஒற்றுமை உணர்வுடன் ஓணம் பண்டிகையை சிறப்பித்தனர். இதுகுறித்து பேட்டி அளித்த அவர்கள், கேரள மாணவர்களோடு இணைந்து பாரம்பரிய ஓணம் பண்டிகையை கொண்டாடுவது தங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தனர். பாலிடெக்னிக் காலேஜ், மெடிக்கல் கேம்பஸ் எல்லாரும் சேர்ந்து கிராண்டா ஓணம் செலிப்ரேஷன் பண்றோம். எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ் கேரளா ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லாம எங்க தமிழ் ஸ்டூடெண்ட்ஸையும் சேர்த்து கொண்டாட சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இது தமிழ்நாட்டில் தான் பண்ணுவோம், இல்லை கேரளா தான் பண்ணுவாங்க. பட் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸும் ஓணம் சார் எப்படி செலிப்ரேஷன் பண்ணணும்னு கேரளா அண்ட் தமிழ்நாடு போத் இன்வால்வ் ஆகி செலிப்ரேஷன் சூப்பராக போயிட்டு இருக்கு சார். கன்னியாகுமரி மாவட்டம் குளித்துறை நகராட்சி அலுவலகத்தில் ஓணம் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. நகராட்சி அலுவலக ஊழியர்கள், அலுவலர்கள், தூய்மை பணியாளர்கள் மற்றும் கவுன்சிலர்கள் ஆகியோர் இணைந்து பாரம்பரிய உடை அணிந்து அத்தப்பூ கோலமிட்டு உற்சாகமாக நடனமாடினர். மேலும் கயிறு இழுத்தும் ஊஞ்சல் ஆடியும் வித்தியாசமான முறையில் ஓணம் பண்டிகையை கொண்டாடினர். ஈரோட்டில் நாயர் சேவா சமாஜம் சார்பில் ஓணம் திருவிழா மற்றும் குடும்ப சங்கமம் உற்சாகமாக நடைபெற்றது. சோலார் பகுதியில் உள்ள பிரபானந்தனம் வளாகத்தில் நடைபெற்ற விழாவில் ஏராளமான கேரள மக்கள் குடும்பத்தினரோடு பாரம்பரிய உடை அணிந்து பங்கேற்றனர். அத்தப்பூ கோலமிட்டு பெண்கள் திருவாதிரை நடனமாடினர். கேரள கலாச்சாரத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கவும் சமூக ஒற்றுமையை வலுப்படுத்தவும் விழா நடத்தப்பட்டதாக நிர்வாகிகள் தெரிவித்தனர். நிறைவில் அனைவருக்கும் ஓணம் சாதியா விருந்து வழங்கப்பட்டது.